All of you very good morning. So next topic is efficiency of an algorithm. So efficiency na செயல்திறன். ஸோ அந்த செயல்திறன் அந்த அல்காரிதத்தோட செயல்திறன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸோ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட் தட் ஷுட் பி யூட்டிலைஸ் எஃபிஷியன்சி. அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற ரிசோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா லிமிட்டடாக அதனுடைய யூட்டிலைசேஷன். ஸோ யூட்டிலைசேஷன்னா அதனை ஒர்க் பண்ணுற செயல்திறன் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா டைம் அண்டு ஸ்பேஸ் தான். ஓகேங்களா, இந்த டைம் அண்டு ஸ்பேஸ் தான் நம்ம அல்காரிதமில் அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது தான் அந்த அல்காரிதமுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுதான் என்னென்னா ரிசோர்ஸும் கூட. ஓகேங்களா, the efficiency of algorithm is defined as a number of computational resource used by a algorithm. அதாவது ஸோ அதனுடைய அல்காரிதம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ்னால் என்ன இருக்கும் அப்படின்னா டைம் அண்டு அதனுடைய ஸ்பேஸ் தான். ஸோ எதனுடைய ஸ்பேஸ் அப்படின்றது வச்சுன்னா அந்த அல்காரிதமில் நம்ம கொடுக்குற வேரியபிளுக்கான ஸ்பேஸ் தான் மஸ்ட் பி யூஸ்டு. An algorithm must be analyzed to determine its resource usage. ஸோ ரிசோர்ஸை நம்ம அடிக்கடி பார்க்குறது என்னென்னா அந்த அல்காரிதமில் இருக்கிற அதனுடைய டைம் அண்டு ஸ்பேஸ் தான். இது என்ன பண்ணணும்னா டிட்டர்மைன் பண்ணணும் அதனுடைய ரிசோர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ்ன்றதை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது ஒன்று என்னென்னா டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி குட் பி கன்சிடர்ட் ஃபார் அல்காரிதமிக் எஃபிஷியன்சி. ஸோ நம்மளுடைய அல்காரிதம்ஸுடைய இருக்கிறது என்ன அதனுடைய வழிமுறைகள்னு பார்த்தாச்சுன்னா ஒன்று டைமு, இன்னொன்று அதனுடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக தான் அகைன் அண்ட் அகைன் டு பி யூஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. So the efficiency of algorithms depends on how efficiency it use time and memory space. அதனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா அது அல்காரிதம் எதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆல்ரெடி டு சே டைம் அண்டு மெமரி ஸ்பேஸஸ். ஸோ மெமரி ஸ்பேஸ் எது இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய அதனுடைய வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸில் எத்தனை நம்ம கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ்ன்றதை கொடுக்குறோம். ஸோ அந்த வேரியபிள்ஸ்க்கு எத்தனை கொடுக்குறோம், அதே மாதிரி அதனுடைய வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும், ஹவு எஃபிஷியன்ஸ்லி இட் யூஸ். ஸோ இது எப்படி நம்ம அதனுடைய எஃபிஷியன்ஸை எடுத்துக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். The time efficiency and algorithm is measured by different factors. ஸோ இது டைம் எஃபிஷியன்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னா ரைட் எ ப்ரோக்ராம் ஃபார் எ டிஃபைன்ட் அல்காரிதம், எக்ஸிக்யூட் இட் பை யூஸிங் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதாவது நம்ம கொடுக்குறோம் எதை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோக்ராம் அந்த அல்காரிதம்ஸை நம்ம ரைட் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராமில் அல்காரிதம்ஸ்ன்றதை ரைட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா டு எக்ஸிக்யூட். ஸோ எதில் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பை யூஸிங் ஆன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை லைக் சி, C++, ஜாவா எது வேணாலும் இருக்கலாம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கொடுக்குற டைமிங்குள்ளே அந்த லாங்குவேஜஸ்ன்றது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதனுடைய டோட்டல் டைம் ஹவு மெனி டைம்ஸ், அதாவது எவ்வளோ டைம் அது எடுத்துக்குது அது ஒர்க் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் என்ன வேரியபிள்ஸ் கொடுக்குறோம், அந்த அல்காரிதம் எப்படி செயல்படுது, அந்த செயல்படுறதுடைய நேரங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத என்ன பண்ணோன்னா அதை ரன் பண்ணுற டைமிங்ஸை எடுத்துக்கும். The execution time that you measure in this case would depend on number of factors. ஸோ அதாவது அந்த எக்ஸிக்யூஷன் டைம் மெஷர் பண்ணோம். எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கேசஸ். ஸோ அந்த கேசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதை ஃபேக்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த மிஷின். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த மிஷின், இந்த சிஸ்டம், அந்த
கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருக்கணும்னா ஸ்பீடாக இருக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மிஷின் தான். ஓகேங்களா, அந்த மிஷினை அந்த அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி என்னவாக இருக்கணும்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். ஸோ அப்படி ஸ்பீடாக இல்லை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதனுடைய டைம்ன்றது என்னவாகும், அதிகமாக தான் ஆகும். ஸோ நம்மளுடைய 16 GB ரேம் இல்லை 32 GB ரேம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சிஸ்டமோடைய ஸ்பீட் எவ்வளோவா இருக்குன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா அந்த அல்காரிதம்ஸை வேகமாகவே நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கம்பைலர் அண்டு அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸ். அதாவது நம்ம கம்பைல் பண்ணுறோம் இல்லைங்களா, சிஸ்டம் சாஃப்ட்வேரோட டூல்ஸ் என்னவாக இருக்குன்னா நம்மளுடைய சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸை என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை எப்படி நம்ம வந்து கம்பைலர் பண்ணலாம் அப்படின்றத யூஸ் பண்ணலாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ். இந்த ஓஎஸ் எல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லினக்ஸு, அதுக்கப்புறம் யுனிக்ஸு, அப்புறம் விண்டோஸ் எக்ஸ்பி. ஸோ ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் எந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டியில் இருக்குது, ஸோ என்ன மாதிரி நம்ம பேக்கப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அல்காரிதம்ஸ்குள்ளே ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம அந்த அல்காரிதம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், லைக் C++, ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி என்ன ப்ரோக்ராமிங் வேணாலும் நம்ம அந்த அல்காரிதம்ஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேல்யூம் ஆஃப் டேட்டா ரெக்வயர்ட். ஸோ அந்த டேட்டா வந்து எவ்வளோ நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய ஃபேக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்கான ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்கும் அந்த டைம் ஃபேக்டர்ஸ் இதுதான். எ ஸ்பேஸ் டைம் ஆர் டைம் மெமரி trade-off is a way of solving in less time by using more storage space or by solving a given algorithm in very little space of spending more time. அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம், அந்த அல்காரிதம்ஸ்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேசஸ். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் அல்காரிதம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனுடைய ப்ராப்ளம் சால்விங். ஸோ எதனுடைய ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு அல்காரிதமில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டைமிங்ன்றது வந்து நம்ம அதிகமாக போச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்பேசஸ் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டைம் வந்து கம்மியாகும்போது அதனுடைய ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சால்விங் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணணும், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணணும். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அந்த மெமரின்றது வந்து என்னவாக இருக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இது ட்ரேட் ஆஃப்ன்றத நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், time and space trade-off refer to a solution where you can reduce the use of memory. அதாவது டைமாக இருந்தாலும் ஸ்பேஸாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணணும். எதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மெமரி, அதாவது காஸ்ட் ஆஃப் ஸ்லோ, அதாவது நம்மளுடைய காஸ்ட், அதாவது மெமரியில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு நாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எவ்வளோவா இருக்கணும்னா அது வந்து ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணி கொடுக்கணும் நம்ம அந்த அல்காரிதம்ஸ்குள்ளே. அதே மாதிரி அந்த ப்ரோக்ராமை கம்மி பண்ணி கொடுக்கும்போது அதனுடைய ப்ரோக்ராம் வந்து என்னவாகணும்னா எக்ஸிக்யூஷனும் ஆகணும். ஆர் ரெடியூஸ் த ரன்னிங் டைம் அட் த காஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸ்டு மெமரி ஸ்பேசஸ். அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராமிங் டைமிங் வந்து என்னவாகும்னா அதனுடைய ரன்னிங் டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது அதோட மெமரி ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அதிகப்படியாக இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து அதிகப்படியாக இருக்கணும்னா நம்மளுடைய ஜிபி, அதாவது சிஸ்டமோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய டைமிங்ன்றது வந்து என்னவாகும், கம்மியாகும். அதே மாதிரி டைமிங் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட சிஸ்டமோட ஸ்பீடு, அதனுடைய சிஸ்டமோட ஸ்பேஸ் வந்து எவ்வளோவா இருக்குன்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா பெஸ்ட்டு அல்காரிதம் அப்படின்றத எதை சொல்லுவோம்னா
A given problem is one that require less space in memory. எந்த ப்ரோக்ராம் அது அல்காரிதம் வந்து அதனுடைய ஸ்பேஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணுதோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் வந்து என்னென்னா ஒரு கிரேட் அவுட்புட், அது ஒரு இன்புட் அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அசம்ப்டடிக் நோட்டேஷன். ஸோ அசம்ப்டடிக் நோட்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். ஓகேங்களா, ஸோ இந்த மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஸோ இது வந்து மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் தான் இதுவும் வரும். இதில் வந்து த ஃபாலோயிங் 3 அசம்ப்டிக் நோட்டேஷன் மோஸ்ட்லி யூஸ்டு ரெப்ரசன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதில் வந்து 3 கான்செப்ட்ன்றதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க த அல்காரிதம்ஸில். ஃபர்ஸ்ட்டு என்னென்னா பிக் ஓ, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பிக் ஒமேகா, அடுத்ததாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிக் தீட்டா அப்படின்ட்டு நமக்கு 3 கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிக் ஓனா என்னென்னு பார்ப்போம். பிக் ஓ இஸ் ஆஃபன் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த worst கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம். அதாவது எந்த அல்காரிதம்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது டைம் அண்டு ஸ்பேஸ் வந்து எது அதிகமாக எடுத்துக்குதோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னா பிக் ஓ அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது worst கேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனுடைய ஸ்பேஸ் பார்த்தாச்சுன்னா அதிகமாக இருக்கும், டைமிங்கும் பார்த்தாச்சுன்னா அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிக் ஒமேகா அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா பிக் அதாவது ஒமேகா. த பிக் ஒமேகா இஸ் த ரிவர்ஸ் பிக் ஓ. அதாவது பிக் ஓட ரிவர்ஸ் தான் வந்து என்னென்னா பிக் ஒமேகா. ஏன் அது வந்து சொல்கிறேன்னா அது வந்து பெஸ்ட் கேஸ். பிக் ஓன்றது வந்து ஒஸ்ட் கேஸு, பிக் ஒமேகான்றது வந்து பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இஃப் பிக் ஓ இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த அப்பர் பவுண்ட். எது வந்து அப்படின்னு பார்த்துச்சுன்னா பிக் ஓன்றது வந்து என்னென்னா அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see worst கேஸ். ஸோ ஆஃப் எ அசம்ப்டிக் ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பிக் ஓன்றது வந்து என்னென்னா அப்பர் பவுண்டுன்றத சொல்லுவோம். பிக் ஒமேகா இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த லோயர் பவுண்ட். இது வந்து என்னென்னா பெஸ்ட் கேஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் இதை வந்து பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோன்னா இது வந்து என்ன பண்ணோம், நம்மளுடைய அமௌண்ட் ஆஃப் டைம் அண்டு ஸ்பேஸை வந்து ரொம்ப ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும், சீக்கிரமாக ஒர்க் பண்ணலாம் அந்த அல்காரிதம்ஸ்குள்ளே. அதனால் வந்து இது என்ன சொல்கிறோன்னா பிக் ஒமேகா, அதாவது பெஸ்ட் கேஸ் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து லாஸ்ட் இஸ் பிக் தீட்டா. ஸோ இந்த ரெண்டு போத் ஆஃப் சேம் பிக் ஓ அண்டு பிக் ஒமேகா டு காம்பவுண்ட் அல்காரிதம்ஸ். அதாவது என்னென்னா இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து என்னென்னா பிக் தீட்டா. வென் ஆன் அல்காரிதம் as a complexity with lower bound equal to upper bound. எப்போ அந்த அல்காரிதம்ஸ் வந்து ரெண்டும் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆகுது, அதாவது லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்ன பிக் தீட்டா. say that an algorithm has a complexity O n long n, அதாவது எண்ணுக்கான வேரியபிள்ஸ்ன்றதை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க, இந்த என்னான வேரியபிள்ஸ் என்னென்னா பிக் ஓக்கும் அதாவது பிக் ஒமேகாவும் ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. which means the running time of that algorithm always falls in n log n is the best case and worst case. ஸோ லோயர் கேஸ் அதாவது பிக் ஓவும் பிக் ஒமேகாவும் இட்ஸ் ஈக்குவல் டு கம்பேர். அதாவது எப்போ வந்து அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா பிக் ஒமேகாவும் அதாவது லோயர் பவுண்ட் அண்டு அப்பர் பவுண்ட் டு சே த அல்காரிதம் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது பெஸ்ட் கேஸ் அண்டு ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ரோக்ராமிங் அந்த அல்காரிதம்ஸுக்காக தான் நமக்கு பிக் தீட்டாவில் சேர்ந்துருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.